Hello everyone and welcome back to my channel Mom's Kitchen. So இன்னைக்கு நம்ம சேனல்ல porcelain எப்படி propagate பண்ணனும்ங்கறத தான் பார்க்க போறோம். porcelain நான் சொல்லிருக்கேன்ல நம்ம terrace garden part 1 வீடியோலயே நான் கண்டிப்பா நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். porcelainங்கிறது இந்த பாருங்க இந்த வீடியோல காமிக்கிற இந்த செடிக்கு பேர் தான் porcelain சொல்வாங்க. இந்த பட்ரோஸ் வகையை சார்ந்தது தான். இத தான் நம்ம எப்படி propagate பண்ணனும் அதாவது பதியம் பண்ணனும்ன்றது எப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த porcelain செடி எப்படி இருக்குங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த porcelain செடி பார்க்கறதுக்கு வந்து லைட்டா நம்ம கீரை வந்து நம்ம சிறுகீரைலாம் வந்து ஸ்மெல் பண்ண எப்படி இருக்கும் அண்ட் அந்த தண்டெல்லாம் உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செடி பார்க்கறதுக்கு. அந்த ஸ்மெல்லும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த செடி வந்து அலங்கரிக்கிறதுக்கு அங்கங்கே வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஹேங்கிங் பேஸ்கெட்டில் ஒரு சின்ன சின்ன பாட்டில்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் அங்கங்கே வச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் கொடி மாதிரி வந்து வளரும். ஆக்சுவலாக இது அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வெறும் பிங்க் கலரில் மட்டும்தான் இல்லை, இது வந்து எல்லோ கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. பொதுவாகவே அந்த பட்ரோஸ் வகையை சார்ந்தது தான் இதுவும் ஒன்று தான். ஆனால் இது வந்து porcelain சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இந்த porcelain இன்னைக்கு வந்து ஹேங்கிங் பேஸ்கெட்டில் தான் வந்து நம்ம பதியம் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஹேங்கிங் பேஸ்கெட்டில் மட்டும்தான் பதியம் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டில் ஹேங்கிங் பேஸ்கெட் இல்லைன்னா நார்மல் டிட்டர்ஜென்ட் பாட்டில்ஸ் இல்லைன்னா வாட்டர் பாட்டில்ஸ் அதில் கூட இந்த கொக்கோபீட், மண்புழு உரம், மண், அதுக்கப்புறம் காம்போஸ்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் அந்த மிக்சரை வச்சிங்கன்னா சூப்பராகவே இந்த செடி வளரும். இப்போ வாங்க நம்ம பதியம் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் பாஸ்கெட்டில் வந்து அந்த மண் கலவை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக சாஃப்டாக இருக்கணும் மண். அப்போ தான் நம்ம porcelain வந்து ரொம்ப நல்லா வளரும். இப்போ அதை நம்ம எப்படி பதியம் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த porcelain வந்து தண்டு தண்டாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கீரை தண்டு மாதிரி இருக்குது இல்லையா, இதை ஒன்றா நம்ம வந்து மண்ணில் வந்து சொருகிக்கிட்டே வரலாம். இது நல்லா வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு மண் கொஞ்சம் உதிரியா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா வந்து இதுல வந்து நட முடியுது. உங்களுக்கு வந்து மண் ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா பண்றது ரொம்ப கஷ்டம். மேக் ஷூர் மண் ரொம்ப நல்ல உதிரியா இருக்கணும். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்துலயும் வந்து நட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆழமா நட்டு வைங்க, அப்பதான் porcelain நல்லா ஸ்டேபிளா இருந்து வளர்றதுக்கு சரியா இருக்கும். இந்த porcelain நான் வந்து இன்னைக்கு ஹேங்கிங் பாஸ்கெட்டில் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அது டிட்டர்ஜென்ட் பாட்டில் இல்லைனா வாட்டர் பாட்டில்ஸில் கூட பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. டிட்டர்ஜென்ட் பாட்டிலில் எப்படி வந்து ஹேங்கிங் பாஸ்கெட் பண்ணுங்கிற வீடியோவை வந்து நான் சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இதில் வந்து வேர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக தோண்டிட்டு கூட நீங்கள் உள்ளே வைக்கலாம். நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பதியம் பண்ணிடலாம். வீட்டில் யார் வீட்லையாவது பால்கனி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு சின்ன பழைய பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பாஸ்கெட்டில் கூட நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த பூ பூத்தப்போ அது நல்லா சூப்பராக இருக்கும். லைக் எப்படின்னா ஒரு பொக்கே மாதிரி இருக்கும், ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இது நிஜமாகவே ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காகனே வந்த ஒரு செடி தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை வந்து பதியம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கிறதுல பிகினராக இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் இந்த செடி நீங்கள் வச்சு பாருங்கள். இது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி எங்கே கிடைக்கும்னா நர்சரிஸில், நிறைய நர்சரிஸில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களால் நர்சரிஸில் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா நாங்கள் இந்த செடி உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து எனக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காண்டாக்ட் நம்பரை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த porcelain மட்டும் இல்லாமல் வேறு கற்பூரவல்லி செடி, வேறு எந்த விதமான செடியாக இருந்தாலுமே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருக்கிற அவைலபிலிட்டியை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக வந்து porcelain வந்து பதியம் பண்ணிட்டோம்.
இது ஒரு வாரம் கழிச்சு இது எப்படி வளர்ந்துருக்குங்கிறத அப்டேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பாட் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு வளர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அதுலேயும் பதியம் பண்ணணும். டெரஸ் கார்டன் இல்லைனா மாடி தோட்டம் பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய கொஷின்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எல்லாரோட கொஷினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இதோட இந்த பார்ஸ்லேன், அதாவது இந்த பட் ரோஸ் பதியம் பண்ணுற வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம மாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து மாஸ் கிச்சனுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான கான்செப்டோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Thanks for watching the video. Do follow me on Instagram and don't forget to subscribe my channel.